நிறைய பேர் வந்து என்கிட்ட உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு, என்ன ஸ்டேஜில் இருக்குது, அதை பற்றி அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து மோர் தென் 1 மந்த்தாக நான் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய எரர்ஸ்லாம் எனக்குமே வந்துச்சு, அதெல்லாம் நான் கிளியர் பண்ணி பொறுமையாக தான் மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எல்லா விஷயத்தையுமே டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்னோட ப்ராஜெக்ட்டை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக நான் எப்படி என்னோட ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ணேன், என்னென்ன எரர்ஸ் வந்துச்சு, என்னென்ன ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு, நான் எப்படி அதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணேன் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுவுமே நான் என்னோட ப்ராஜெக்ட்டை முடிக்கல, அதனால அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் நான் மேக்ஸிமம் கொடுக்குறதில்ல. ஸோ நிறைய பேர் வந்து என்னோட ப்ராஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தீங்க, அதனால தான் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. மோர் தென் 1 மந்த் தான் நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கான ஃபைனல் அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். கரண்ட் ஸ்டேஜில் எப்படி இருக்குது அப்படின்னா, பேக் எண்டில் 50% வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் ஏபிஐ ரிக்வஸ்ட்டில் தான் நிறைய எரர்ஸ் வந்துட்டு இருக்குது, அதை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லுமே ப்ராடக்ட்லாம் வர வச்சுட்டோம். ஆனாலுமே ஏபிஐ ரிக்வஸ்ட் வச்சு தான் நியூ ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ண முடியும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால இந்த பேக் எண்டில் இந்த ஏபிஐ இஷ்யூஸ் மட்டும் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ண உடனே நம்ம ப்ராஜெக்ட் வந்து லைவ் வரும். ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணுறேன். இது போல இன்ஃபர்மேஷனை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப்